ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேய் இது இவன் வீடா? ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ பெரிய மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து தேங்காய் பாறை மீன், சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் மீன். ஆஹா. இது வந்து இப்போ கட் பண்ணி சூப்பராக மசாலா போட்டு வறுக்க போகிறோம். அண்ணா வச்ச குழம்புக்கும் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சு குழம்பும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி கட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நான் கட் பண்ண போகிறது இல்லை, எனக்கு அதுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் ஹெல்ப்புக்கு வந்து என்னோட கணவரை தான் கூப்பிட்டுக்கிறேன். சோலி முடிச்சு. ஸோ அவரை இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே கூப்பிட்டுலாம் வாங்க. இப்போ நம்ம மீனை எப்படி கட் பண்ணி சமைக்கலாம்னு பார்க்கலாம். ரெடியா இருக்கும். வாங்க வாங்க வாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வரீங்களா? நம்ம வந்து சமைக்கிறது மட்டும்தான். ஆமா, இதுதான் ஆயுதம் யூஸ் பண்ண போறோம். இஸ் இட் இந்த கத்தி எங்க வாங்குனீங்க? அமேசான்லயா? லுலுல வாங்குனது. கேரளால. அதாவது இந்த கத்தி வாங்கி 10 வருஷம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆக போகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப வரைக்கும் இதுலதான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மீனை கடைசியா எல்லாரும் ஒரு தடவை பாத்துக்கங்க. நல்லா பெரிய சைஸ் மீன். ஆஹா, எதிரியோட வீட்டுல கைய நினைச்சிட்டனே. இது மோஸ்ட்லி பசங்களுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே இந்த மீன் கிடைச்சதுன்னா வாங்கிடுவோம். ஏன்னா அவங்க மீன் சாப்பிட்றதே அபூர்வம். ஒரு செலக்டிவா 2-3 மீன் தான் வச்சிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. என்ன மாதிரி தான் அதுல இந்த மீன் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் பாக்குறதுக்கு உங்க கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கட்டமே அப்படின்னு சொல்லி பச்சை கலர்ல இது வச்சிருக்கோம். நானுமே மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். பொதுவா நம்ம கோயிலுக்குலாம் போறோம்னா தான் இந்த மாதிரி மஞ்சள் கலர், பச்சை கலர், சிகப்பு கலர்னு போடுவோம். கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும்னு நான் வந்து அந்த பச்சை கலர் இங்க வச்சுதான் மஞ்சள் கலர் நான் போட்டுக்கிட்டேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம மீன் கட் பண்றதுக்கு மஞ்சள் கலர் போட்டுக்கிட்டோம். சார் சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கட் பண்ணிடலாமா மீனை? வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீஸா. எனக்கு நானும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஓ மை காட். இதுவும் லாஸ்ட் வீக் வாங்கின மீனும் வேற நினைக்கிறேன். இல்ல, ரெண்டுமே பாறை மீன் தான். பாறை தான், பட் அதுல வந்து செதில் கம்மியா இருந்தது ஆக்சுவலா. இது பெரிய மீன்ல, பெரிய மீன்ல செதில் அதிகமா இருக்கும். ஆஹா. இப்போ கிச்சன் செடியில எல்லாம் படாம பண்ணுங்க. நான் ஆக்சுவலா கீழே தான் போலான்னு சொன்னேன் கிளீன் பண்றதுக்கு. ஒரு மர பீஸ் வச்சிருக்கீங்களா, அங்க கூட போய் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க எதுக்கு கிச்சனை கிளீன் பண்றதா ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கும். அந்த ஸ்மெல் எல்லாம் போக வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. இப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியாதா? அதே மீன் தானே நீங்க சாப்பிடுறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எதுக்கு இந்த மீன் வாங்கணும் அப்படின்னா, அகைன் போன வாரம் மாதிரி மறுபடியும் இப்ப இந்த இந்த மாசம் ஏன் இப்படி போகும்னு தெரியல. அதாவது கொஞ்சம் கேப் இருந்தா பரவாயில்ல, கண்டினியூஸா வந்து இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டே இருக்கா. ஸோ அதனால வந்து நான்வெஜ் வந்து சமைக்க முடியல. அந்த காரணத்தினால் நம்ம புருஷருக்கு வந்து என்னோட புருஷருக்கு வந்து நாக்கு சேர்த்து போச்சு. அதனால வந்து எனக்கு மட்டும் தான் நாக்கு சேர்த்து போச்சா? நீங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்கல்ல? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நான் தட்டுல கை வைக்க மாட்டேன்னு கேக்குறீங்க. இல்ல, நம்ம வந்து சமைக்கிறமேன்றதுக்காக சும்மா ஒரு பீஸ் 2 பீஸ் டெஸ்ட் பண்ணுவோம். அதிகமா இன்னைக்கு அம்மாவுக்கு எதுவுமே கிடையாது ஃபிஷ்ல. அதனால வந்துட்டு நாங்க டிசைட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு. இந்த மீன் வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாம ஆக்சுவலி அங்க வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம், மீன் பெருசா இருக்கு, அது வாங்கிட்டு வரது அந்த பெரிய ஃபீலோட இருக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வாங்கிட்டேன். பசங்க கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்க நினைக்கலாம் எல்லாமே இவர் தான் செய்யறாரு, இவங்க சும்மா நிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு மட்டும் தப்பா உண்மை அதுதான். வேற யாரு? நான் தான். இல்ல மீன் கிளீன் பண்ணி தரது மட்டும்தான் அவரு. நம்ம வந்துட்டு எல்லாமே அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாரு போன் எடுத்துட்டு. சோ நாம தான் வந்து எல்லாமே வந்து செய்யணும். பூண்டு உரிக்கிறதுல இருந்து, வெங்காயம் உரிக்கிறதுல இருந்து. வீக்கெண்டாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. நான் பண்ணுவாங்க எப்பயாச்சும், பட் முன்னாடியே வந்து நம்ம பிக்ஸ் பண்ணி கேட்டு வச்சுக்கணும் டைம். இன்னைக்கு வந்து சாரே முடிவு பண்ணி மீன் வாங்கினதால அவருக்கு இல்ல, ஆக்சுவலி இந்த மீன் வாங்கணும்ன்ற ஐடியாவே இல்ல. ப்ரான் வாங்குறதுக்காக தான் போனது. அங்க போனப்ப லாஸ்ட் வீக்கும் ஆல்மோஸ்ட் இதே ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது, பசங்க நல்லா சாப்பிட்டாங்கன்றதுக்காக ஜஸ்ட் பார்த்தேன். பார்த்துட்டு ஓகேன்னு வாங்கியாச்சு. இருந்ததால வாங்கியாச்சு. ஆக்சுவலா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 சைடு கட் பண்ணியாச்சா, இப்போ சிசர் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆச்சுன்னா சிசர் வச்சே முடிச்சிடலாம். எடுறா, இல்லாட்டி இத வச்சு இங்கிலீஷ் பேசுவாரா இவரு? இந்த பார்ட் இது இருக்கா? ஐயோ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இல்ல பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண முடியலையே. கடைக்காரர் சொன்னா நம்ம வர மீன் வெட்டுறதுக்கு டுட்டோரியல் வேற போடுறோம். கரெக்டா போடணும்ல. பாத்துக்கீங்களா, இந்த மாதிரி எடுபுடி வேலை எல்லாம் நம்ம தான் செய்யணும். இவ்வளவு பெரிய மீன்ல சிசர் வச்சு கட் பண்ணுங்க. அந்த மீன் கட் பண்ற வீடியோ வந்து நாங்க வேற அதே வீடியோல மேல காமிக்கிறோம். ஓகே, எந்த மீன்? இந்த மீன் தான். கடல்லே இல்லையா? எங்க மேல காமிக்கிறீங்க?
இங்க இது கரெக்டா வரலையே. வருது. கொடுங்க இப்படி வச்சு ஸ்லோவா பண்ணி பார்ப்போம். நான் வருது வருது. அதான் சொல்றேன். இங்க இருக்கே. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வாங்கினது சின்னதா வாங்கினதா மீன் அது. இந்த வாட்டி வந்து ஒரே சைஸ் ஆக்சுவலா. ஒரே மீன் பெரிய மீனா? ஆமா. இது இப்படி கட் பண்ணிப்போம். அந்த பெரிய கிச்சன் ஸ்லாப் உடைச்சிடாதீங்க. கீழ அழகா போலாம்னு சொன்னாங்க. முடிஞ்சு அவ்வளவுதான். இவ்வளவுதான். அங்க வந்து கட்டிங் எல்லாம் முடிஞ்சு குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஒரு மர துண்டு அது வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு லாக் எடுத்துட்டு வந்து வச்சு அதை மீன் கட் பண்ண யூஸ் பண்ண. இது வரைக்கும் அதுல 2 தடவை தான் யூஸ் பண்ணிருப்பாரு மீன் கட் பண்றது. ஆமா. தேவையில்லாம அது கிரவுண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அத ஒரு தடவை க்ளீன் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான். செதில்லாம் இல்ல. கஷ்டமா இருக்கு. மக்களே இந்த மீன்ல வந்து செதில்லாம் இருக்காது. இதோ பாருங்க. செதில் இருந்தது எடுத்தாச்சு. அதான் ரொம்ப இருக்காது. இந்த இடத்துல ஒரு பெரிய முள்ளு மாதிரி, ஐ மீன் அது என்ன முள்ளு தானது, ஒரு திக்கான ஒரு பார்ட் வரும். நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இந்த இடத்துல ஒரு திக்கான பார்ட் வரும் இந்த இடத்துல. அத மட்டும் கட் பண்ணா போதும். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? இந்த பாறை மீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முள்ளு மாதிரி ஒரு திக்கான ஒரு இது வரும். அது மட்டும் 2 செகண்ட் போதும். அதுதான் தேங்காய் பாறைக்கான அடையாளம். சோ இப்போ நீங்க நினைக்கிறேன். ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ இந்த இடத்தை எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க. இந்த செதில்லாம் எடுத்துட்டு. சரி ஓகே. நான் இவருக்கு தெரியுதா எதுக்கு எனக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. சும்மா அந்த கட்டிங் வேலை மட்டும் தான் பாப்பாங்க. நம்ம வந்து மெயின் வேலை மேஸ்திரி நானு. நீங்க வந்து சித்தால். வாட் இஸ் மீன் பை சித்தால்? ஐ டோன்ட் நோ. சித்தால்னா எடுபடி. Thank you your honor. Thank you. எடுபடி. ஓ எடுபடி. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேஸ்திரி தான் மெயின் ஆளு. இல்ல எடுபடியா? கட்டியை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறமா. அத பண்ணுங்க. அந்த இடத்துல க்ளீன் பண்ணுங்க. அங்க தான் ஃபிஷ் வைக்கணும் இப்போ. சரி இருங்க ஒரே. எனக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த ஃபிஷ்ஷோட வால் இருக்குல்ல, இந்த வாலை அப்படியே போட்டு சமைக்கணும் அப்படின்றது தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷோட ஃபீலே அப்பதான் கிடைக்கும். இந்த வால்ல இருந்து தான் கிடைக்கும். ஆஹா. எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய சொல்றேன். என்னன்னா இந்த மாதிரி சீன் இருக்குல்ல, அதாவது வீடியோ எடுக்கிறதுனாலும் சரி எடுக்கத்தா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீனுக்குலாம் வந்து பயங்கரமா திட்டு வரும் எனக்கு. அதாவது ஃபாஸ்டா செய்ய சொல்லுவாங்க. நம்ம ஃபாஸ்டா செய்ய முடியாதுல்ல. முடிச்சுட்டு இருங்க. நானு எங்க வீட்டுல நாங்க எல்லாம் கிளீனா பண்ணுவோம். அதனால லேட் ஆகும். நோ கமெண்ட். சிம்பிளி வேட். நாங்கெல்லாம் எங்க வீட்டுல வந்து ரொம்ப கிளீனா பண்ணுவோம். இப்ப என்ன பண்ண போறோம்? இது வாய் உள்ள இருக்கிற இந்த இது பேர் என்னது? நீங்க ஹைட்டா இருக்கீங்களா, அதனால நீங்க குனிஞ்சாதான் தெரியுது. இல்ல ரொம்ப குனி தேவையில்ல, குனிஞ்சு கிளீன் பண்ணா. இங்க இருக்கே இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஆமா ஒரு நிமிஷம். இதுக்கு பேர் என்னது? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க மீன் தெரிஞ்சா போதும், நீங்க தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து பாதி கால கட்டா வரீங்க. சரி சரி சரி. நான் தானே சேனலோட ஓனர், நான் தான் தெரியணும் ஃபுல்லா. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சரிங்க ஓனர். இது ஆக்சுவலி எப்படி இந்த கிச்சன் எப்படி ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன வந்து உங்க அண்ணன் க்ளீன் பண்றத வந்து பார்க்க முடியாது. ஐயோ எல்லாத்தையும் வர இது உள்ளே போடுறீங்க. ஒரு கவர் வச்சா இல்ல கவர்ல போடலாம்ல, இல்ல ஒரு பாத்திரம் வச்சிருங்க. இல்ல கவர்ல தண்ணி போகும், அந்த இது ஃபில்டர் பண்ற பாத்திரம் இருக்குல்ல. வாழ்க்கையிலே முதல் முறையாக நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து இந்த மாதிரி மீன் கைய வைக்கிறது வந்து இதுதான் என்னோட வாழ்க்கையிலே முதல் முறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா. இல்ல இது எப்படி இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி என் பொண்ணு அதிகமா குளிக்காது, எப்பயாவது தான் குளிக்கும்ன்ற மாதிரி இருக்கு. ஐயோ என்னது இதெல்லாம்? திஸ் இஸ் கால்ட் குடல். வாவ். What nonsense you are talking? நானும் யோசிக்கிறேன் வாவ்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அத காட்டுங்க குடல. ஐயோ நான் காட்டல. ஐயோ என்ன இது சிவந்த. ஐயோ காட்டுங்க கொஞ்சம். அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? கவர்ல போட்டா போதுமா? கவர்ல பிரச்சனை என்னன்னா தண்ணி இறங்கும். சரி கூட பரவாயில்ல. இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சமைக்கணுமான்னு கேக்குற மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இல்ல இப்ப எனக்கு புரியுது. பண்ணல இதெல்லாமே அங்க கேட்டாங்க சார் கிளீன் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் திமிரா இல்ல சார் நம்மளே பண்ணிக்கலாம் சார், நம்மளே பண்ணணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறியா? மீன் தானே அது? இல்ல மீன்ல அதோட இது கிட்னி. மீன் கிட்னி இருக்கான்னு கேளுங்க. நான் கேட்கல அதெல்லாம். மீனுக்கு மூளை இருக்கும்போது கிட்னி இருக்காதா? ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. அவ்வளவுதானா? இல்ல இன்னும் இந்த பாட்டை கிளீன் பண்ணு. இங்க இருக்குல்ல இந்த கத்தியை மறைச்சு வச்சிருக்கீங்க. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை நல்லா வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு கழுவணும் போல இருக்கு. கை பத்திரம். இப்ப இவரோட வாய் இதெல்லாம் கிளீன் பண்ணி இது எனக்கு என்னன்னா தலையை வந்து கேரளால ஃபுல் தலையா செய்வாங்க. இவருக்கு இதான் வேலை. மீனோட பெரிய மீன் சரி அப்ப நீங்க அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. சரி ஃபர்ஸ்ட் நான் க்ளீன் பண்ணல. இப்போ இந்த குடல் இருக்குல்ல, இந்த பார்ட் இப்படி குத்தி கிழிக்கணும். கிழிச்சனா இதுல தேவையில்லாத வேஸ்ட்லாம் போறோம். அந்த வேஸ்ட்டுக்கு போடணும். இப்போ இதான் மீனோட லிவர். இவர் அடிக்கடி கேட்பாரு. தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க ஒரு 5 வருஷம் இருக்குமா. அப்போ ஐயோ கடவுளே இது என்னது? ஏன் மீன் சாப்பிடுறீங்களா? மீனோட பார்ட்ஸ் தான் அது. அப்ப கேட்பாரு ஏன் எறா சாப்பிடுற, அதுவுமே புழு மாதிரிதான், சின்னதா ஒரு புழு பார்த்தா கூட பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஏன்னு தெரியல. பட் வந்துட்டு
இவர் வந்து நீ இறாலாம் சாப்பிடல, அதுவுமே கடல்ல இருக்க ஒரு புழுதான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதே மாதிரிதான் பாம்பு, பல்லி, புறான் அப்படிலாம் சொல்லுவாரு. டேஸ்டா இருக்கும், மத்தெல்லாம் டேஸ்ட் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வாவ் கிடையாது. ஆல்மோஸ்ட் கிளீனிங் முடிஞ்சு. இப்போ இந்த உள்ள இருக்க கிளீனிங் மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அதை கிளீன் பண்ணிட்டா அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்னா, ஒழுங்கா அங்கேயே கிளீன் பண்ணிட்டு வந்து. இல்ல அதெல்லாம் நினைச்சிட்டேன் ஆல்ரெடி. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இருந்தாலும் இந்த டுட்டோரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. 4 பேருக்கு நம்ம டுட்டோரியல் போய் சேரட்டும். இல்ல அந்த 4 பேர் நானும் வாங்குற இடத்துல இந்த இடத்த ஃபுல்லா ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் இல்ல நம்ம கட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் வராதானே? வேஸ்டேஜ்ன்றதை தாண்டி கட் பண்றது அங்க என்னென்ன லேடிஸ் இருந்தாங்க ஆக்சுவலா. சோ அவங்க வந்து கரெக்டா ஸ்லைஸ் போட மாட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த எறா சின்ன மீன்லாம் க்ளீன் பண்றதுக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க. பட் இந்த பெரிய மீனுக்கு அவங்க நம்பி கொடுத்தோம் அப்படின்னா பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு. நம்மளாம் ஒழுங்கா ஸ்லைஸ் போட மாட்டோமா? நம்மளாம் ஒழுங்கா ஸ்லைஸ் இல்ல, இது பெரிய மீன் அதனால சொல்றேன். பாத்தீங்களா யாரெல்லாம் சண்டை பிடிக்க போறீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதாவது லேடிஸ் இருந்தாங்கன்னா அதனால கட் பண்ண குடுக்கலையாமா. நம்மளாம் ஸ்லைஸ் ஒழுங்கா கட் பண்ண மாட்டோமா? பாத்துங்க நிறைய ஷெஃப் வந்து லேடிஸ் தான், சூப்பர் ஷெஃப்லாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஜென்ஸும் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் இருக்கோம்ல. இல்ல இப்போ எத்தனை ஹோட்டல்ல வந்து லேடி ஷெஃப் வச்சிருக்காங்க. மீன் கட் பண்றதுக்கு வந்து லேடிஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ பார்த்து மீன் கட் பண்ணுவீங்க. நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். கண்டிப்பா நான் சொன்னது என்னன்னா, இது பெரிய மீன், ஸ்ட்ராங்கான எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அவங்க வந்து வச்சிருந்தது எல்லாம் அருவாமனை தான் வச்சிருந்தாங்க. இது எப்படின்னா இந்த காசிமீட்ல எல்லாம் ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கத்தி வச்சிருக்கிறவங்க வச்சிருந்தாங்கன்னா சூப்பரா ஸ்லைஸ் பண்ணலாம். இப்ப ஸ்லைஸ் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி சொதசோதான் ஆக்கிடுவாங்க. அந்த சொதசோதான் ஆக்கிட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேணும். ஓ எல்லாரும் நம்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆகா உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அடுத்தது இருங்க, இன்னும் அந்த சும்மா நிக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அதுக்கே வேலையாவது கொடுங்க. நம்ம வேலை செஞ்சே பழகிட்டோமா? முடியல. உப்பு மஞ்சளும். நேத்து வச்ச மீன் குழம்பு இன்னைக்கு நல்லா இல்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்ப இந்த மீன் குழம்பு நல்லா தப்புதவா பாடிட்டு இருக்கேனே நானு. நேத்து வச்ச மீன் குழம்பு. பாட்டு பாடக்கூடாது. ஓ இப்ப இந்த கத்தியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த கத்தியை இந்த கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். இதை வச்சு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இந்த மீன் குழம்பு வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எடுத்துறவா? க்ளீன் பண்றேன். நம்ம க்ளீன் பண்றதுக்கு தானே வச்சிருக்காங்க. கொஞ்சம் இதுதாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து டாலரேட் பண்ணாத ஒரு ஆள். உமா சொல்லல, உண்மையால் தான். எனக்கு அந்த ஃபேன்சியா சொல்லணும்னு சொல்லல. உண்மையாலுமே ஸ்மெல் எங்க போனாலுமே ஸ்மெல்லு மட்டும் என்னால கொமாட்டிட்டு வந்துடும். எனக்கு இந்த ஸ்மெல்லுன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்மெல்லா இருந்தாலும். தலையை துண்டிக்கப்பட்டது மீனுக்கு. தலையை எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா ஏமாந்துட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே என்ன பண்றது? அவன் மூலக்காரன் தலகணம் புடிச்சவன்றாங்களே. அப்ப தலையில தான் எல்லாம் இருக்கா? தலையில தான் கனம் இருக்கு. கனம் இருக்கு. நீங்க? எனக்கு தலையில இல்ல கனம். எங்க இருக்கு? தாடியில இருக்கு. ஐயோ 3 நாள் ஆகுது. 3 நாள் 4 நாள் ஆகுதா நான்வெஜ் செஞ்சு. அதனால நாக்கு சேர்த்து போச்சு அவருக்கு. நம்ம செஞ்சா கூட தட்டுல கை வைக்க மாட்டோம். நீங்க வந்து இந்த ஒரு மீன்னா வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ண போறீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இல்ல கத்தி வந்து அதுக்கேற்ற மாதிரி வீட்டுல இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த கத்தி சூப்பரான கத்தி தான். பட் மீன் வந்து ரொம்ப பெருசா ஹார்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்படியே ஸ்லைஸா எடுத்துறேன். இப்படி பிரிச்சுட்டா ஸ்லைஸா முள்ளே இல்லாம செஞ்சுக்கலாம். நான் குமார் அவசரப்பட்டிய கை பத்திரம். இப்ப இதை கட் பண்ண முடியாது இந்த ரவுண்ட் ஷேப்ல. இது அப்படியே கட் பண்ணுங்களாங்க. இப்படி பண்ண முடியாது. இதோ இப்படி இப்படி அப்படி இல்ல. இல்ல இது முள்ளு ஸ்ட்ராங்கா இருக்கதான் பிரச்சனை. ஓகே. வெட்டினா மீனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கை பத்திரம். இப்போ இதை கட் பண்ண முடியாது. ஸோ அந்த மசாலா இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மீன் வந்து இந்த மாதிரி ஃப்ரை மீன் வந்து வறுக்கிற மீன் வந்து எந்த மீன் வறுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜோக் இல்லையா? நாங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் போனோம்னா அந்த மீன் கிடைச்சதுன்னா ஒருவேளை நாங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்றோம். அதாவது இது எதுக்குன்னா எனக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. எண்ணெய் ஊத்திட்டீங்களா? ஊத்திட்டீங்களா? தண்ணி ஊத்தல. இந்த மசாலா ட்ரையா அரைச்சி அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கணும். நாங்க வந்து செக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். செக்கு மல்லாட்டை எண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிப்போம். செக்குல ஆட்டின சுத்தமான ஒரு என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மசாலா போட்டு அவர் வீட்டுல இருக்கிற நாட்டுல அவருக்கு பிடிச்ச ஃபுட்டை அவர் டேஸ்ட்ல செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலதான். ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. இந்த மீனை நான் தான் கட் பண்ணி மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நாராயணா
இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. உப்பு உப்பு கையில கொடுக்க கூடாது சொல்லுவாங்க. உப்பு கையில கொடுக்க கூடாது சொல்லுவாங்க. யார் அது சொல்லுவாங்க அப்படி? எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. ஓகே, கையில கொடுத்தா என்ன ஆகும்? கையில கொடுத்தா உப்பு காலியாயிடும். உங்க கை தான் தெரியுது, மீன் தெரியல. மீனுக்கு மீன் மசாஜ். சைஸ் உங்க கை சைஸும் ஒண்ணு. மீன் மசாஜ். மீன் பாவம் வாயந்தா அழுதுடும் போல. இதை வந்து நாங்க யாராருக்கெல்லாம் இந்த மீனை வந்து டெடிகேட் பண்றோம் அப்படின்னா, சூப்பர். கோகுல், சரண், சந்துரு, ஷாம், கீர்த்தனா, கீர்த்தி மற்றும் பல. கிறிஷ், கோகுல், யாராவது விட்டு இருந்தனா சரணு, அப்புறம் எங்க கவிஸ்ரீ, எல்லாருக்கும் இந்த மீனை வந்து நாங்க டெடிகேட் பண்றோம். சமர்ப்பணம் அவங்களுக்காக நாங்க சாப்பிட்டு அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்.